ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 8/7/2024 14/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தோம்னா மேஷராசி செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்க, மீனத்தில் ராகு. செவ்வாய் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார். பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முதல் நாளான 8ஆம் தேதி அன்னைக்கு திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நட்சத்திரமோ திதியோ 3 நாட்கள் வருமேயானால் அது திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்தேனால் அது நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சுபகாரியங்கள் பண்ணுறதில்லை இந்த காலகட்டத்தில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருத்தியை, அதாவது அமாவாசை கழிஞ்ச 3ஆம் நாள் திருத்தியை 60 நாழிகை இருக்கு. சூரிய உதயத்திற்கு முன்னாடி இந்த திருத்தியை ஆரம்பிச்சுடுறது. அடுத்த நாள் காலத்தால சூரிய உதயம் தாண்டி ஒரு 2 நாழிகை வரலும் இருக்கு. இதனால இது திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டார். இந்த வாரத்தில் சதுர்த்தி வருது. சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி, வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளர் சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வளமை வேணும், என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத விநாயக பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோமே ஏன்னா, ஒரு 9 பிரதட்சணம் பண்ணி 9 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தோமே ஏன்னால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். வர சதுர்த்தி வளர்பிறையில் வரக்கூடியது. அதனால வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேனால் 46வது பட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இருக்கக்கூடியவர், அதாவது ரங்கநாத யதீந்திர மகாதேவ் ஸ்ரீ மடத்தினுடைய ஹெட்டார். 44வது பட்டத்தினுடைய ஐசிங்கர் இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார். அந்த இதில் வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடிய 11ஆம் தேதி சஷ்டி விரதம். 11/7/2024 அன்னைக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமான. ஆணி திருமஞ்சனம் வருது 12ஆம் தேதி அன்னைக்கு, மிகவும் விசேஷம். நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் 4லேருந்து 5 திறந்தால் திருவெண்காடில் நடக்கும். ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம். அது நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம். அதனால் ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடிய இந்த வாரம் பார்த்தேனால் சந்திராஷ்டமம் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வரும். தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சி வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பாலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டுவாங்க. சரி, இப்போது 8/7/2024 14/7/2024 வரலும் ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து. இப்போது 8/7/2024 14/7/2024 வரும் உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ராசியாக பலன்களை. அவிட்டம், சதயம், போராட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலம். ஆனால் வக்கரகதி அடைஞ்சிருக்கார். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா வக்கரகதியில் இருக்கும் பொழுது பார்த்தாலேனா உடல் நலத்தில் பிரச்சனையை கொடுப்பார். அதை தவிர 8ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் இருக்கார். அதனால் கண்டிப்பாக உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7 சனி வேறு, மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏதோ ஒரு பயத்தில் மனசில் நம்ம தோற்றுருவோமோன்னு பயப்படுவீங்க. எந்த ஒரு தோல்வியும் வராது. பொறுமையாக இருங்க. நீங்கள் வெற்றிக்கு உண்டானவர்கள். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிட்டும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் பேச்சில் தடித்த பேச்சுகள் வரக்கூடிய, ஆணவ பேச்சுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இருந்தாலும் இளைய சகோதரர்களோடு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குரு பகவான் 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது நல்ல விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 6ஆம் இடத்துல 2 கிரகங்கள் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். அதாவது புதனும் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல போய் மறைந்து இருக்கார். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சப்தமாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் இருக்கிறதுனால
கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருந்தாலும் மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் இந்த வாரம் 8/7/2024 8/7/2024 14/7/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் 9ஆம் தேதி கார்த்தால ஒரு 9:30 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, ஹெச்ஆராக இருக்கிறவங்க, அட்மின் இன்சார்ஜாக இருக்கிறவங்க, இவங்க எல்லோரும் பார்த்தாலேனால் நிச்சயமாக அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் அதாவது இந்த இரும்பு சம்பந்தமான தொழில்கள், அதை தவிர இந்த மோட்டர், இரும்பு, அதாவது 2 வீலர் 4 வீலர் இதனுடைய டிரான்சிட் பண்ணுறவங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த 2 வீலர் 4 வீலர் அதெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் சமசப்தமத்துக்கு வரும். சமசப்தமத்தில் சந்திர பகவான் வரும்போது சனியினுடைய பார்வை இருக்கிறதுனாலையும், வக்கரகதியாக சக்கர சனியின் பார்வை இருக்கிறதுனாலையும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னரை நம்ப வேண்டாம், சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் யாருக்கிட்டையும் போட்டி போட வேண்டாம். ஏன்னா 6ஆம் இடத்துல வலுத்திருந்தாலும் எல்லாமே சுபகிரகங்களாகவே இருக்குது. அதனால் அந்த அளவு ஏற்றம் கிடையாது. அதனால் யாருடைய போட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னடைவு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலம் 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச பால் தானம் கொடுத்துட்டு போங்க. அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சந்திர பகவான், அதனால் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடம் 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல வரதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தைக்கு மூலியமாக உங்களுக்கு கடன் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு சுமாரான வாரமாக இருக்கும். ஏற்றமான வாரம்னு சொல்ல முடியாது, சுமாரான வாரமாக இருக்கும். ஏன்னா உடல் நலத்தில் ரொம்ப கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை, சிறு சிறு பிரச்சனைகள் அமிழ்ந்து போகும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வரன், சனி பகவான் இந்த நவகிரகத்தில் போய் சுற்றிட்டு உங்களால் முடிஞ்சது சனி பகவானுக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு வர்றதன் மூலியமாக, நல்லெண்ணெயில் ஒரு விளக்கு போட்டு வர்றதன் மூலியமாக இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் நிச்சயமாக காணாமல் போகும்.